لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نون والقلم وما يسطرون وقال نبينا عليه الصلاة والسلام إن أول ما خلق الله القلم أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்கு மிகுந்த மதிப்பு குறித்தான மேடையில் வச்சிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே மற்றும் நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, உங்களை அன்போடு வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹஜ்ரத் அவர்களுடைய நினைவேந்தல் மலர் வெளியிட வேண்டும் என்ற தகவலை ஜமாஅத் உலமா உறுப்பினர் ஆலிம் பெருமக்களும் அனைத்து பள்ளியின் நிர்வாக பெருமக்களும் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க ஒரு மசோதா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான குழு ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு அது சம்பந்தமான தகவலை மிக மிக குறுகிய காலகட்டத்தில் வெளியிடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றது. ஏன் மலர் வெளியிட வேண்டும் என்ற தகவலுக்காக அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக சத்தியம் செய்வதற்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை பேனாவை எடுத்துக்கொண்டிருக்கிறான். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை மற்ற குறைகளை விட்டு நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை பேனாவின் மீது சத்தியம் என்று சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை இன்ன அவ்வல மா ஹலகல்லாஹு அல் கலம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முதலில் படைத்தது பேனாவை தான் அல்லாஹ் படைத்தான். படைத்து விட்டு சொன்னான் உக்துப் என்று சொல்கிறான், எழுது என்று பேனாவுக்கு கட்டளை இடுகிறான். பேனா கேட்கிறது மாதா அக்துப், நான் எதை எழுதுவது என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் உக்துப் மகாதீர குல்ல ஷைஇன் ஹத்தா தகூம ஸாஅ, கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து படைப்பினங்களின் தலைவிதியையும் தக்தீரையும் எழுது என்று சொல்கிறான். அந்த அடிப்படையில் தான் அந்த பதிவு செய்வது என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் புரிகிறோம். அப்ப அல்லாஹ் அவருடைய தூதர் அவர்கள் எழுத்துத்துறை என்பது மிக முக்கியம் என்பதை சொல்வதற்கு இடங்க, அதே போன்று இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதை பலவிதத்தில் வலியுறுத்தப்படுகிறது. நம்முடைய கலா கதிர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நன்மை தீவுகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, குர்ஆன் பதியப்பட வேண்டும் என்பதில் சஹாபாக்கள் காட்டிய ஆர்வம், ஹதீஸ்களை பதியப்பட வேண்டும் என்று இமாம்கள் காட்டிய ஆர்வம், கிதாபுகளை எழுத்து வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு காட்டியிருக்கிற ஆர்வம், இதுவெல்லாம் நமக்கு உணர்த்தவர் சொல்ல வருவ விஷயம் என்னவென்றால், ஒரு கருத்தை சொல்வதற்கும் எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கருத்தை சொல்லுவது காற்றோடு காற்றாக பறந்துவிடும், கலைந்துவிடும். ஆனால் எழுதினால் அது நிலைத்து நிற்கும் கியாமத் வரை. அதே போன்று பேச்சுத்துறை எழுத்துத்துறையை பற்றி சொல்லுகிற பொழுது, பேச்சு என்றால் அதை கேட்பதற்கு பலர் இருக்க வேண்டும். ஆனால் எழுத்து 4 சூற்றுக்குள் தானாகவும் எழுதி கொள்ளலாம். எனக்கு எழுத்துத்துறையினுடைய இந்த முக்கியத்துவத்தை இஸ்லாம் எடுத்து சொன்னதற்கு இணங்க அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கிறான் லகது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், முன்னோர்களின் வாழ்க்கையில், நபிமார்களின் வாழ்க்கையில் அழகிய படிப்பினை இருக்கிறது, அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்வதற்கு இணங்க முன்னோர்களின் வாழ்க்கையை பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் ஆணித்தனமாக நமக்கு கூறியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பல இமாம்கள், பல ஹதீஸுகள் இப்படியெல்லாம் அனைத்து நபர்களையும் பதிவு செய்தெல்லாம் சமகாலத்தில் வாழ்ந்த நபர்களை பதிவு செய்கிற பொழுது மக்களுக்கு ஒரு ஆறுதல் ஏற்படும். என்னோட சஹாபாக்கள் நபிமார்கள் செய்த செயல் அது மிகப்பெரிய உயர்ந்தது தான்.
நம் காலத்தில் ஒருவர் இப்படி வாழ்ந்தாரா என்பதை யோசிக்கிற பொழுது, படித்து பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதற்கு இணங்கத்தான் ஈசா ஹஸரத் அவருடைய இந்த நிகழ்வுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று ஜமாஅத் உலமாவும் அனைத்து பள்ளி மஹல்லாவாசி நிர்வாக பிரமுகர் மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு இணங்கத்தான் அவர்களுடைய கட்டுரையில் மலரக்கூடிய மிக சுருக்கமான கருத்து என்னவென்றால், ஹஸரத் அவர்களுடைய சனது சில்சிலா நமக்கெல்லாம் தெரியும். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை என்ன நமக்கெல்லாம் தெரியும். அது யார் செய்த துவாவோ, யார் செய்த புண்ணியமோ, நமக்கு அது ஒரு பாக்கியம் கிடைத்தது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கியாமத் வரை அவர்கள் பரம்பரை மூலியமாக நமக்கு அல்லாஹ் கொடுப்பானாக என்கிற துவாவுடன் அவர்களுடைய சில்சிலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரை சேரக்கூடிய அந்த ஷஜரா இருக்கிறது. பிறகு ஈசா ஹஸரத் அவர்கள் தன் கரத்தாலேயே இமாமத்தை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். எந்த நூலுக்கும் கொடுக்கல, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, யதார்த்தமா எழுதி வச்சிருக்கிறாங்க. வஃபாத்துக்கு பிறகு நம்ம யூசுப் ஹஸரத் அவங்க அங்க குருவுக்கு போய் எடுத்து பார்த்துட்டு அது வாப்பாவை இமாமத்து பத்தியான சிறப்புகளை எழுதியிருக்கிறாங்க. அது மிக பொக்கிஷமான தகவல் நிறைய அடங்கி இருக்கிறது. இமாமலை எதையெல்லாம் சொல்லிக் கொண்டு நாம் அதை வருந்துகிறோமோ அத்தனை விஷயத்திற்கும் ஆறுதலாய் அந்த கட்டுரை அமைகிறது. அதே போன்று தமிழகத்தின் பல ஆலிம்கள் ஒரு மூத்த ஆலிம் ஓய் அப்துல் காதர் ஹஸரத் அவருடைய கட்டுரை ஆலிம்களின் முக்கியத்துவம், ஆலிம்கள் இருந்தால் மற்றும் இல்லை என்றால் என்னது சமுதாயம் சந்திக்கும் என்பதை இந்த மலர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பல கருத்துக்கள் ஒரு கட்டுரையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றியான சிறப்புகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹஸரத் அவருடைய வாழ்க்கையில் எல்லா கோணத்திலும் படிப்பின இருக்கிறது. ஒரு மூத்த ஆலிம் இளம் ஆலிம்களை எப்படி மதிக்கணும், ஒரு இளம் ஆலிம் மூத்த ஆலிம்களை எப்படி மதிக்கணும், ஒரு தவறு கண்ட அப்படின்னா எப்படி சொல்லணும், யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், நிர்வாகத்தை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், நிர்வாகத்தில் எந்த விஷயத்தில் பணிந்து செல்ல வேண்டும், எந்த விஷயத்தில் பணிந்து செல்லாமல் ஹக்கை எப்படி சொல்ல வேண்டும், இப்படியெல்லாம் ஹஸரத் அவருடைய ஒரு நடைமுறை. அவர்கள் மற்றும் விருந்தோம்பல் யார் எப்படி வந்தாலும் சுல்தான் ஹஸரத் அவங்க சொன்ன மாதிரி விருந்தோம்பலுடைய விஷயத்தில் யார் எப்படி யாருக்கு ஹிதுமத் செய்ய வேண்டும், தானே இறங்கி ஹிதுமத் செய்து உட்பட மிக குறிப்பாக ஹஸரத் அவங்க ஒரு மிகப்பெரிய சபையில ஒரு ஆலி பெருமகனாருடைய ஒரு கடன் தொகை ஒன்று சிக்கலாகிவிட்ட பொழுது அந்த ஆலி பெருமகனார் திடீரென்று ஒரு தொகையை கொடுத்து தப்பித்துக் கொடுக்கிறார். பின் நாட்கள் தெரிகிறது அது ஈசா ஹஸரத் அவங்க செஞ்ச ரகசிய உதவி என்பதாக. அது வஃபாத்துக்கு பிறகுதான் தகவல்லாம் வெளியே சொல்றாங்க. இது சம்பந்தமான தகவல்கள் விட்டு இப்படி யாருக்கு என்னென்ன வகையெல்லாம் உதவி செய்தார்கள், இப்படி பல தகவல்கள் சுருக்கமாக முடிக்க வேண்டிய அடிப்படையில் நாம் சொல்லுகிறேன். மலர் மிக மிக ஒரு புனிதமான மலர். அதை நாம் வெளியிடுவதற்கான காரணம் பதிவு செய்தால்தான் அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையாக அமையும் என்ற நோக்கத்தில் இந்த மலரை நாம் பதிவு செய்கிறோம். இந்த பல விதமான தகவல்கள் சுவாரஸ்ய தகவல்லாம் அடங்கியிருக்கிறது. மலர் வெளியிடுவதில் சில பல விஷயங்கள் எப்படி நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய உதவி, உலமாக்களை துவா பரக்கத் அல்ஹம்துலில்லாஹ் எந்த அளவுக்கு வந்து நின்று இருக்கிறது. ஆனாலும் இன்னும் சில வேலைப்பாடுகள் இருப்பதற்கு காரணத்தினால் இங்கே வெளியீடு மட்டும் செய்கிறோம். அந்த நூல் பரிபூரணப்படுத்திவிட்டு இன்ஷா அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு ஒரு விழாவோ நடத்தி அல்லது ஜும்மாவுடைய மேடைக்கு அதை வெளியிட தயாராக இருக்கிறோம். அதனுடைய முக்கியமான காரணம் பொருளாதார பற்றாக்குறை. நாம் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. நம்ம கிட்டத்தட்ட இந்த 1 லட்சம் ரூபா அளவு நமக்கு ஒரு பெரிய ஒரு தேவை அதில் இருக்குது. அதனால தான் ஒரு உலமாக்களுடைய மஷூராவின் அடிப்படையில் இந்த மேடையில் வச்சு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வெளியிடுவோம். வெளியிடுற நோக்கம் அந்த நூல் பரிபூர்ணமாகலை, மறுபடியும் அந்த நூல் அவங்களுக்கு பரிபூர்ணமானதுக்கப்புறம் வீடு தேடி ஒன்றே கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. வெளியிட்டது அந்த நேரத்தில் பொருளாதார உதவி செய்கிற விதமாக வாங்குறவங்க, அந்த மலரை வாங்கக்கூடியவர்கள் ஒரு கண்ணியமான ஹதியாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மலர் இன்னும் நல்ல தெளிவான முறையில் வர்றதுக்கு உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா தேவை இன்னும் பாக்கி இருக்குது. அது ஒன்று மட்டுமே காரணம் இல்லை, சில கட்டுரைகள் தாமதமாக வந்துருச்சு. நம்ம வந்து 31ஆம் தேதி டைம் கொடுத்தது லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு 31ஆம் தேதிக்குள்ளே 7 கட்டுரை தான் கையில் இருந்துச்சு. எந்த அளவுக்கு மலர்குழு முடிவு செஞ்சிச்சுன்னா கட்டுரை சேர்ற மாதிரி தெரியல, அதனால டிராப் பேக் பண்ணிடலாமா, இதை விட்டுடலாமான்ற அளவுக்கு மசூரா நடந்துச்சு. இதனால விடக்கூடாது, ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்படியாவது செஞ்சிடும் அப்படின்னு அடுத்தடுத்து உலமாக்களை எல்லாமே ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட தகவல் வாங்கி
அதை கிட்டத்தட்ட 11ஆம் தேதி தான் ஃபைனல் பண்ணி கையில் வரக்கூடிய சூழ்நிலை இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் தேதி வரைக்கும் ஏன் 11ஆம் தேதி நைட்டு கூட ஒரு கட்டுரை கொடுத்தோம். அதையும் தாண்டி அவங்க ஒத்துழைப்பு செஞ்சிருக்கிறாங்க. 98% வேலை முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் சில கட்டுரைகள் சில விளம்பரங்கள்லாம் அது பதிவு செய்யப்பட இருக்கிறதுனால பொருளாதார பற்றாக்குறைவு மிகப்பெரிய காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் தஆலா அதை இங்கே வெளியிட இருக்கிறோம். வாங்கக்கூடிய நபர்கள் ஒரு கண்ணியமான ஹதியாவை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. மற்றவர்கள் விருப்பப்பட்டாலும் கூட இன்ஷா அல்லாஹ் அதை நம்முடைய யூசுப் ஹசரத் அவங்களை சந்தித்து நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே கொடுங்க. அல்லாஹ் தஆலா அந்த மலரை கபூல் செய்து கொள்வானாக. மக்களின் படிப்பினைக்காக அல்லாஹ் இதை ஆக்க வேண்டும் என்ற ஆவலோடு நான் இந்த உரையை முடிக்கிறேன். வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது ஹசரத் அவர்களுடைய நினைவேந்தல் மலர் வெளியிடப்படுகிறது. வெளியேற்று பிரதி மாநில ஜமாத் உலமா சபையுடைய தலைவரும் எங்களுடைய ஆசானமாக இருக்கக்கூடிய ஹசரத் அவர்கள் உடைய வார கருத்தில் வெளியிடுவார்கள். இதை சில குறிப்பிட்ட நபர்கள் நம்மால் பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. ஜமாத் உலமா சபையின் சார்பாக அடுத்தடுத்து நிர்வாகத்துடைய முக்கியஸ்தர்களுடைய பேர் வாசிக்கப்படும். அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்படி ஜமாத் உலமா சபையின் நான் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதல் மலரை ஹசரத் அவர்களுடைய பெருந்தகை அவர்களுடைய கருங்களால் மூலகமாகவே அப்துல் அசீஸ் வாக்கை சொல்வதற்கு அடுத்தது